கவின் ரியலேஷன்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஒரு வேக்கண்ட் லேண்ட் பார்க்க வந்திருக்கோம். ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, பக்கத்தில் நிறைய ரெசார்ட்டு, ஃபார்ம் ஹவுஸு இது மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு டைரக்ட் பீச் அக்சஸ். இந்த ரோடு போனீங்கன்னா டைரக்ட் பீச் அக்சஸ். பீச்லேருந்து அபவ் 500 மேலே தான் இருக்குது. நீங்கள் அப்ரூவல் வாங்குறதுக்கு எலிஜிபிளான ஒரு லேண்டு, நார்த் ஃபேஸிங் லேண்டு, அதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 26 ஃபீட் ரோடு வரும். உங்களுக்கு 26 ஃபீட் ரோடில் இருக்குது. கொஞ்சம் பெரிய ரோடு தான். இந்த பக்கம் அப்படியே உங்களுக்கு 30 ஃபீட் ரோடாக வருது. உங்களுக்கு ரோடு நான் வந்து தோராயமாக தான் சொல்கிறேன், 26. நான் வந்து மெஷூர் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து தெளிவான ரோடு வித் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இங்கேருந்து வியூ வந்து தெரியும். உங்களுக்கு இதான் ஈசிஆர் ரோடு. மகாபலிபுரத்துக்கு முன்னாடி 12 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகலாம். நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, பக்கத்தில் வீடுகள் இருக்குது, ஃபார்ம் இருக்குது, ரெசார்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இந்த காம்பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல ஃப்ரண்டேஜ், 80 ஃபீட் ஃப்ரண்டேஜ், 80 அடி ஃப்ரண்டேஜ். தாராளமாக வந்து இந்த அளவுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து சின்ன லேண்ட் எடுக்கும்போது கிடைக்காது. ஈஸியாரை பொறுத்த வரைக்கும் 4 கிரவுண்டு, 6 கிரவுண்டு, 10 கிரவுண்டு இது மாதிரி தான் கிடைக்கும். இது வந்து நமக்கு வந்து ஒரு 2 கிரவுண்டாக கிடச்சிருக்கு. சிலது தான் இது மாதிரி வந்து கிடைக்கும். சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் 2 கிரவுண்டு, 1.5 கிரவுண்ட்லாம் கிடைக்கும். இதில் வந்து 2 கிரவுண்டு நமக்கு வந்து சேலுக்காக வந்திருக்கு. பட்டா லேண்டு தான். இவங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல மேடு ஏரி தான். அடுத்து வந்து பீச்சுக்கு போகுது. டைரக்ட் பீச் அக்சஸ்ஸு. சின்ன கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இது. ரொம்ப இந்த செக்யூரிட்டிலாம் போட்டு டைட்டாலாம் இருக்காது. பட் ஆனால் அப்போ போட்ட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, நார்மலாக இருக்கிற ஒரு ஏரியா. இந்த இடத்த நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ஃபீட் ஃப்ரண்டேஜ். இந்த பக்கம் 60, அந்த பக்கம் வந்து 56 சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் வந்து நல்லா வளர்ந்துருக்கும், வாஸ்து பிரகாரம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நம்ம ஸ்கெட்ச் பார்த்து கூட நான் கொடுக்குறோம். உங்களுக்கு ஸ்கெட்ச் வந்ததுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, 80 அடி ஃப்ரண்டேஜ், பேக்லேயும் 80, ஒரு பக்கம் 60, ஒரு பக்கம் 56 சம்திங் வரும். அதாவது 4 அடி கோர்ஸ் இருக்கும். உங்களுக்கு நான் எக்ஸாக்டாக நான் கால்குலேட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4620 ஸ்கொயர் ஃபீட் சம்திங் வருது. பட் செல்லர் என்ன சொல்கிறான்னா 2 கிரவுண்ட் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் இன்னும் ஸ்கெட்ச் பார்க்கல. ஸ்கெட்ச் பார்த்தா வந்து கிளியராக தெரியும். அதனால் மினிமம் வந்து 4600க்கு மேலே தான் இருக்குது. 4600க்கு மேலே தான் இருக்குது. பட்டா லேண்டு. நல்லா வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு, பீச் ஹவுஸ் கட்டுறதுக்கு, இல்லை நான் வந்து ஒரு சின்னதாக ரெசார்ட் போட்டு நான் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கமர்ஷியலாக சின்ன லேண்டில் கமர்ஷியலாக நீங்கள் வந்து மந்த்லி வந்து ஒரு 1 லேக்லேருந்து ஒரு 2 லேக் வரைக்கும் நான் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அழகாக ஒரு ரெசார்ட் மாதிரி போட்டு இந்த இடத்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ரெசார்ட்ஸ் பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து மகாபலிபுரம் 12 கிலோமீட்டர் இருக்குது. திருவான்மையூர் 30 கிலோமீட்டரு. அதனால் சிட்டிக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஒரு லேண்டுன்னே சொல்லலாம். நல்ல ஒரு லேண்டு. இல்லை பீச் ஹவுஸ் கட்டிக்கலாம். இல்லை 2 ஃப்ரெண்டுங்க சேர்த்து நீங்கள் வாங்கி 40க்கு 60, 40க்கு 60 நீங்கள் 2 பேருக்குள்ள தனியாகவும் பிரித்து எடுத்துக்கலாம். பீச் ஹவுஸும் கட்டலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இப்போ பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இதை ரீசேல் பண்ண போகிறோம்னா அன்றைக்கி வந்து ஒரு கிரவுண்ட் 1 கோடி ரூபாய்க்கு போயிடும். மினிமம் அந்த ரேஞ்சுக்கு போயிடும். அந்தளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து ஈசிஆரில் போயிட்டுருக்கு. 6 வே லேனும் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் எல்லா இடமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. எப்பயுமே மண்ணில் இன்வெஸ்ட் பண்ணுற காஸ்ட் வந்து கம்மியாக போகாது. பெரியவங்க அப்பயும் சொல்லுவாங்க, பொண்ணுலேயும் மண்ணுலேயும் இன்வெஸ்ட் பண்ணால் வந்து போட்ட காசு வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, வாஸ்து பிரகாரம் நல்லா இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.20 crore. அதாவது டோட்டல் காஸ்ட்டு, இந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் காஸ்ட் 1.20 crore. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்குன்னு எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. தேவைப்படும் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர்ஸ்லாம் வராது. நீங்கள் யாருன்னே தெரியக்கூடாது அப்படின்னா அதில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிங்கன்னா அதிலே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். அது இல்லாமல் உடனே தகவல் தெரியணும் அப்படின்னா, எங்களோட அப்டேட் வரணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வீடியோ இருக்குது. அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் குயிக்காக உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு ரீச் ஆகிடும். தேங்க்யூ.